இனி பைத்தானில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சில முக்கியமான செயற்கூறுகளை பற்றி பார்ப்போம். காப்பி என்பது ஒரு மெத்தட். இங்கே பாருங்க, இது ஒரு லிஸ்டை காப்பி செய்ய பயன்படுத்தப்படுகின்றது, அதாவது நகலை எடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதோ எடுத்துக்காட்டு பாருங்கள். மை லிஸ்ட் என்பது ஒரு பட்டியல். இதை நாம் காப்பி செய்ய வேண்டும். எப்படி செய்வது? mylist.copy என்று போட்டால் உங்களுக்கு ஒரு பட்டியல் கிடைக்கும். அதை எடுத்து நாம் எக்ஸில் போட்டுக்கொள்ளலாம். இதோ போட்டிருக்கிறது பாருங்கள். print x என்றால் அது இதை வெளியிடும். அதாவது இந்த x என்பது மைலிஸ்டினுடைய மற்றொரு நகல். இதில் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காப்பி என்பதற்கும் அசைன்மெண்ட் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். 12 12 36 என்கின்ற ஒரு பட்டியலை எடுத்து மை லிஸ்டில் போடுகிறேன். இது போட்ட உடனே அது இங்கே இருக்கும். இதோ மை லிஸ்ட், இதோ இதை காட்டும், சுட்டும். அதனுடைய முகவரி என்ன என்று பார்த்தால் இதை அடிக்கும். இதோ அதுதான் அதனுடைய முகவரி. இப்பொழுது இந்த மை லிஸ்டை எடுத்து எக்ஸில் போடுவோம். எக்ஸில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் 12 12 36 என்று இருக்கின்றது. அதாவது அதே பட்டியல் தான் இங்கேயும் இருக்கிறது. அதனுடைய முகவரியை பார்த்தால் உங்களுக்கு இது கிடைக்கிறது. அதாவது மை லிஸ்டினுடைய முகவரி என்னவோ அதே தான் எக்ஸினுடைய முகவரி. அதாவது எக்ஸ் இஸ் ஆல்சோ பாயிண்டிங் டு த சேம் லிஸ்ட். எனவே நீங்கள் அசைன்மெண்ட் மதிப்பிடுத்துதல் செய்யும் பொழுது உங்களுக்கு நினைவகத்தில் இருப்பது ஒரே ஒரு பட்டியல் தான். அதை மை லிஸ்ட் சுட்டுகின்றது, எக்ஸும் சுட்டுகின்றது. இப்பொழுது எக்ஸில் சென்று நான் ஹலோ போடுகிறேன். x0 = ஹலோ என்று போட்டுவிட்டு எக்ஸில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஹலோ 12 36 என்று காட்டும். அதுதான் ஹலோ 12 36 காட்டும். ஆனால் மை லிஸ்டை போய் பார்த்தால் அதுவும் ஹலோ 12 36 என்று தான் காட்டும். எனவே நீங்கள் எக்ஸை மாற்றினால் மை லிஸ்டும் மாறும், மை லிஸ்டை மாற்றினால் எக்ஸும் மாறும். இப்படித்தான் ஆகும் நீங்கள் அசைன்மெண்ட்டை பயன்படுத்தினால். எனவே எக்ஸும் மை லிஸ்டும் பார்ப்பதற்கு வெவ்வேறு பட்டியல்கள் போல தோன்றினாலும் அவை இரண்டும் ஒரே பட்டியல் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் காப்பி என்று வரும்பொழுது உங்களுக்கு மாறுகின்றது. இதோ அதே மை லிஸ்ட் எடுத்திருக்கிறேன், அதனுடைய ஐடியை கேட்கிறேன், இதோ ஒன்று அடிக்கிறது, இதுதான் மை லிஸ்ட். சரிதானே? அதனுடைய காப்பியை எக்ஸில் போடுகிறேன். எக்ஸில் போட்ட உடனே அதே வருகிறது, எனக்கு 12 12 36. அதனுடைய ஐடி என்னவென்று பார்த்தால் உங்களுக்கு வேற கிடைக்கின்றது. இது வேற, புரிகிறதா? இப்பொழுது x0வில் ஹலோ போடுகிறேன். x0வில் ஹலோ போட்டால் உங்களுக்கு 12 போய்விடும், ஹலோ கிடைக்கும். எக்ஸில் என்ன இருக்கிறது பார்த்தால் ஹலோ 12 36 இருக்கும். இதோ ஹலோ 12 36. மை லிஸ்டில் என்ன இருக்கிறது கேட்டால் 12 12 36. இதோ 12 12 36. எனவே நீங்கள் எக்ஸை மாற்றும் பொழுது மை லிஸ்ட் மாறாது. ஏனென்றால் இவை இரண்டும் தனித்தனி பட்டியல்கள். எனவே உங்களுக்கு தனித்தனி பட்டியல்கள் வேண்டும் என்றால் காப்பியை பயன்படுத்த வேண்டும். ஒரே பட்டியல் வெவ்வேறு மாறிகள் வேண்டும் என்றால் நீங்கள் அசைன்மெண்ட்டை பயன்படுத்த வேண்டும். எனவே பார்ப்பதற்கு மை லிஸ்டும் எக்ஸும் தனித்தனி பட்டியல்கள் போல தோன்றினாலும் அவை இரண்டும் ஒரே பட்டியல். இங்கே எக்ஸும் மை லிஸ்டும் உண்மையிலேயே வெவ்வேறு பட்டியல்கள் தான். எனவே நீங்கள் இதை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கவுண்ட் என்றால் என்ன? இதோ ஒரு எடுத்துக்காட்டு. இந்த லிஸ்டில் எத்தனை முறை 12 வருகின்றது என்பதை கணக்கிட கவுண்ட் பயன்படுத்தலாம். mylist.count 12 என்று போட்டால் எக்ஸில் எத்தனை முறை 12 வந்திருக்கின்றது, 2 முறை வந்திருக்கின்றது என்று காட்டுகின்றது. அதுபோலவே இண்டெக்ஸ் 12 என்று போட்டால் 12 முதலில் எங்கே வருகின்றது? இந்த மை லிஸ்ட் 12 இங்கே 1 வருகின்றது. இதோ 1, இது 0 1 2. எனவே 12 1 வருகின்றது. இது முதலில் வருகின்ற 12 தான் எடுத்துக்கொள்ளும், இரண்டாவது வருகின்ற 12 எடுக்காது. ரிவர்ஸ் என்பது கொடுத்த லிஸ்டை தலைகீழாக எழுதும். இதோ 36 23 12 என்பது ஒரு பட்டியல். அதை ரிவர்ஸ் செய்தால் மை லிஸ்ட் ரிவர்ஸ் ஆகும். இப்பொழுது மை லிஸ்டை சென்று நீங்கள் பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு இந்த பட்டியல் தலைகீழாக வரும், 12 23 36 என்று. சார்ட் என்பது மிக பயனுள்ள ஒரு செயற்கூறு. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் சார்ட் செய்யலாம். இதோ மை லிஸ்ட் என்பது இது திலோத்தமா, தரணி, அனிதா, சாய்ஸ்ரீ, லாவண்யா என்று 1 2 3 4 5 சரங்கள் இருக்கின்றன. இது சார்ட் என்றால் அகர வரிசைப்படி அதை அமைக்க வேண்டும். ஸோ மை லிஸ்ட் டாட் சார்ட் என்றால் இப்பொழுது மை லிஸ்ட் மாறி இருக்கிறது. இங்கே இப்போ மை லிஸ்டை பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு இதோ வரும் அகர வரிசைப்படி ALSTT. இந்த TTயில் THA முதலில் வரும், THI பிறகு வரும். எனவே this is sorted.
அகர வரிசையில் ஏறு வரிசையில். இதில் நீங்கள் சாட் ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூ என்று போட்டீர்களானால் உங்களுக்கு இது தலைகீழாக வரும். இதோ திலோத்தமா, தரணி, சாய்ஸ்ரீ, லாவண்யா, அனிதா என்று வரும். இதோ ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் ஃபால்ஸ் என்று போட்டால் உங்களுக்கு இது வரும். ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் ஃபால்ஸ் என்று சொல்லவில்லை என்றால் இதை பாருங்கள், உங்களுக்கு இது வரும். எனவே நீங்கள் அகர வரிசையில் ஏறு வரிசையில் எழுத வேண்டும் என்றால் சார்ட் என்று சொன்னால் போதும். உங்களுக்கு தலைகீழான வரிசையில் வேண்டும் என்றால் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ என்று சொல்ல வேண்டும். இங்கே அடுத்து மேக்ஸ், இது ஒரு லிஸ்ட் இருக்கிறது. அதில் உள்ள மிக அதிகமான எண் எது என்று கண்டுபிடிக்க மேக்ஸை பயன்படுத்தலாம். மேக்ஸ் மை லிஸ்ட் என்றால் இங்கே 98 காட்டும். மினிமம், அதுபோலவே இந்த லிஸ்டில் மினிமம் எது, மிக குறைந்தது எது, 21. அதை கண்டுபிடிக்க மின்னை பயன்படுத்த வேண்டும். இதோ 21. சம் நாம் பல முறை பயன்படுத்தியிருக்கிறோம். கூட்ட வேண்டும் என்றால் சம் மை லிஸ்ட் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கூட்டி உங்களுக்கு விடை தரும். ஸ்லைசிங், நாம் ஸ்லைசிங் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சரங்களை பார்க்கும்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். அங்கு ஸ்லைஸ் செய்வது போலவே நாம் லிஸ்டிலும் ஸ்லைஸ் செய்யலாம். இதோ லிஸ்ட் 0 to 4 இதான் ஒரு லிஸ்ட். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 கொண்ட ஒரு லிஸ்ட். அதனுடைய சுட்டெண்கள் என்ன? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதில் 0லிருந்து 4 வரை வேண்டும். இதோ 0லிருந்து 4 வரை வேண்டும். இப்படி 4 என்றால் அது என்ன அர்த்தம் என்றால் உங்களுக்கு 0லிருந்து 3 வரை தான் கொடுக்கும். இதோ 0, 10, 20, 30 இதுதான் கொடுக்கும். எனவே உங்களுக்கு 3 வரை வேண்டும் என்றால் நீங்கள் 4 என்று எழுத வேண்டும். அடுத்து கோலன் 4 என்று போட்டால் இதோ 0லிருந்து தொடங்க வேண்டும் என்று அர்த்தம். 0லிருந்து தொடங்கி 4 வரை போக வேண்டும். ஆனால் 4ஐ சேர்த்து கொள்ளக்கூடாது. எனவே 0, 1, 2, 3 வரை தான் போகும். 0, 1, 2, 3 வரை, அதாவது 0, 10, 20, 30 வரை போகும். அதுதான் இங்கே 7லிருந்து 11 என்ன கொடுக்குன்னு பார்க்கலாமா? 7லிருந்து தொடங்கி 11 வரை போக வேண்டும். நாம் என்ன சொன்னோம்? 12 வரை போகும். ஆனால் 11 சேர்த்து கொள்ளக்கூடாது. எனவே 7, 8, 9, 10 அதுதான் அடிக்கும். அதில் என்ன இருக்கிறது? 70, 80, 90, 100 அதுதான் எடுத்திருக்கு. 7லிருந்து கடைசி வரை இப்படி எழுதினால் 7லிருந்து கடைசி வரை, 7லிருந்து கடைசி வரை எனக்கு 70, 80, 90, 100 இதோ அடித்திருக்கிறது பாருங்க. இப்படி எழுதினால் முதலிலிருந்து கடைசி வரை முழு லிஸ்ட் அடிக்க வேண்டும். இதோ இங்கிருந்து தொடங்கி இதுவரை, முதலிலிருந்து தொடங்கி கடைசி வரை அடிக்க வேண்டும். இது என்ன கொடுக்கிறது? 0லிருந்து 11 வரை அடிக்க வேண்டும். ஆனால் இன்கிரிமெண்ட் பை 2 2 சேர்க்க வேண்டும். ஸோ 0லிருந்து தொடங்குவோம். 0லிருந்து 11 என்றால் 10 வரை என்றுதான் நாம் முன்பு சொன்னோம். ஆனால் 2 என்று போட்டிருப்பதால் 0 அடுத்து 20 அடுத்து 40 அடுத்து 60 அடுத்து 80 அடுத்து 100. இங்கே 1 என்று போட்டால் பக்கத்தில் 0, 10, 20, 30 என்று போகும். 2 என்று போட்டால் ஆல்டர்னேட் 0, 20, 40, 60, 80, 100 என்று போகும். 0:11 3 என்று போட்டால் 0, 30, 60, 90 என்று போகும். இதோ 0லிருந்து 11க்கு போக வேண்டும். ஒன்றாக குறைத்து. 0லிருந்து 11க்கு எப்படி போவது? ஒன்றாக குறைத்து போக முடியாது. எனவே உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. முதலிலிருந்து கடைசி வரை ஒன்றாக குறைத்து இது பாருங்கள். இப்படி போட்டால் இது தலைகீழாக கொடுக்கும். 0லிருந்து கடைசி ஒன்றாக குறைத்து எனக்கு வேண்டும் என்றால் இந்த லிஸ்ட் தலைகீழாக அடிக்கப்படும். அடுத்து ST11 என்று போட்டால் நாட் அவைலபிள், அதாவது லிஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் என்று வர வேண்டும். அது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த ஸ்லைசிங் லிஸ்ட் என்பது சரங்களை எப்படி நாம் ஸ்லைஸ் செய்தோமோ அது போலத்தான் இங்கேயும். உங்கள் புத்தகத்தில் 150வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு நிரல். இது லிஸ்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறு லிஸ்டை பயன்படுத்தி நிரல் எழுதுவது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் என்ன நடக்கின்றது? 1 முதல் 20 வரையான எண்களில் 4ஆல் வகைப்படும் எண்களை பெறும் லிஸ்ட் ஒன்றை உருவாக்கும் நிரல். இதோ 1லிருந்து தொடங்க வேண்டும். 0 என்று போட்டிருக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் கொஞ்சம் தவறு இருக்கின்றது. இருந்தாலும் இங்கே என்ன செய்திருக்கிறார் என்றால் ரேஞ்ச் 21 போட்டிருக்கிறது. ஏனென்றால் 20 என்று போட்டிருப்பதால் இங்கே 21 என்று நமக்கு வேண்டும். இந்த ரேஞ்ச் என்ன கொடுக்கும்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 என்று 20 வரை கொடுக்க வேண்டும். 21 இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ 0லிருந்து 20. அந்த 0 எடுத்து 4ஆல் வகுத்தால் 4ஆல் வகுப்படும். எனவே 0. அடுத்து 1 வகுப்படாது, 2 வகுப்படாது, 3 வகுப்படாது, 4 வகுப்படும். எனவே 4. 5, 6, 7, 8 வகுப்படும். எனவே 8.
எது எது வகுபடுகின்றதோ இதோ எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு ஐயை எடு, I 1 என்று வைத்துக் கொண்டால் 1 mod 4 என்றால் என்ன வரும்? உங்களுக்கு 1ஐ 4ஆல் வகுத்து அதனுடைய மீதியை பார்த்தால் 1 வரும். that 1 is 0 என்று பார்க்க வேண்டும். இது false என்றால் don't append. இப்போ 4 எடுத்துக்கொள்ளுங்கள், I in the range 4 4ஆல் வகுத்தால் உங்களுக்கு மீதி 0 வரும். எனவே இது ட்ரூ. எனவே அந்த 4ஐ இந்த லிஸ்டில் போடு. இந்த லிஸ்ட் இஸ் இனிஷியலி எம்டி. இதை போடு. எது எது 4ஆல் வகுபடுகின்றதோ அதை இந்த லிஸ்டில் போட வேண்டும். போட்டு முடிந்த பிறகு இங்கே அந்த லிஸ்டை பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு இது வரும். அதற்கு பிறகு ஒரு கோடு கிழித்து விட வேண்டும். மிக எளிதானது. இங்கே நான் அது போன்ற ஒரு சிறு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன், சிறு நிரல். இதில் என்ன நடக்கின்றது? ரேண்டம் லிஸ்ட். இது ஒரு ரேண்டம் லிஸ்ட் நான் உருவாக்கியிருக்கிறேன். இவையெல்லாம் லிஸ்ட் தான், ஆனால் ரேண்டம், நேர்ந்தபடி கண்டபடி அமைக்கப்பட்ட பட்டியல்கள். அதுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? ரேண்டம் என்ற மாடியூலை பதிவிறக்கம் செய்து அதில் randint என்கின்ற ஒரு மெத்தட் செயல்முறை இருக்கிறது. அதை பயன்படுத்தி நான் ரேண்டம் நம்பர் உருவாக்குகிறேன். இதோ முதலில் randint கூப்பிடுகிறேன். randint 0,15 என்றால் 0 15 ஒரு எண்ணை சொல். இதை அழைக்கும் போது இது முதலில் 12 கொடுத்திருக்கிறது. அதை எம்மில் போட்டுக்கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தி நாம் இந்த ஃபார் லூப்பை எழுத வேண்டும். So you go from I in range m. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 0 m-1 வரை வரும். அத்தனை முறை இந்த லூப் இயங்கும். ஒவ்வொரு முறை வரும்பொழுது நான் என்ன செய்கிறேன்? இந்த லிஸ்ட் எல்லில் ஒரு ரேண்டம் நம்பரை உருவாக்கி அதில் எல்லில் போட்டுக்கொள்கிறேன். அந்த ரேண்டம் நம்பர் இதிலிருந்து எது வரை இருக்கும்? 0 100 வரை இருக்கும். இதோ பாருங்கள், 38 45 இது போன்ற பல ரேண்டம் நம்பரை இது உருவாக்கும். ஒவ்வொரு முறையும் நடந்து முடிந்த பிறகு வெளியே வந்த பிறகு பிரிண்ட் செய்தால் இதோ இந்த ப்ரோக்ராமை திருப்பி ஓட்டினால் இதோ இன்னொரு ரேண்டம் லிஸ்ட். எனவே இந்த சிறு நிரலை பயன்படுத்தி நீங்கள் பட்டியல்களை உருவாக்கிக் கொள்ளலாம். அதனுடைய நீளம் இஸ் ரேண்டம்லி டிசைடட். உள்ளே இருப்பதும் ரேண்டம் நம்பர்ஸ். இங்கே அதுபோலவே நான் ரேண்டம் லிஸ்டை உருவாக்கி இருக்கிறேன். ஆனால் அந்த லிஸ்டுக்குள் என்ன இருக்கின்றன? பூலியன் குவான்டிட்டிஸ் இருக்கின்றது. இங்கே நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் ஜெனரேட் லிஸ்ட் ஆஃப் பூலியன் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த லிஸ்டுகளை உருவாக்கி அவற்றை ஆண்ட் செய்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இந்த செயற்கூற்றை பயன்படுத்தி இதோ அழைத்திருக்கிறேன். கெட் ரேண்டம் பூலியன் லிஸ்ட் ஆஃப் சைஸ் m. m எங்கிருந்து வருகின்றது? இதோ எங்கிருந்து m வருகின்றது. திஸ் என்ன நம்பர்? இது 0 8 எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை உருவாக்கி அந்த எம்ஐ இங்கே பயன்படுத்தி ரேண்டம் பூலியன் லிஸ்ட் ஒன்றை உருவாக்க சொல்லியிருக்கிறேன். அதுபோலவே ரேண்டம் பூலியன் லிஸ்ட் இன்னொன்று உருவாக்க சொல்லியிருக்கிறேன். அதே நீளம், எம் என்பது நீளம். இதோ அதே நீளம். நீளம் என்ன? 1 2 3 4 5 6. அப்புறம் இந்த L1 L2யும் ஜிப் பண்ணணும். ஜிப் செய்த பிறகு நீங்கள் ஆண்ட் செய்ய வேண்டும். ஜிப் என்றால் என்ன? இந்த ட்ரூவையும் இந்த ட்ரூவையும் எடுத்து இது ஒரு டாப்பிள், இந்த ஃபால்ஸையும் இந்த ட்ரூவையும் எடுத்து ஒரு டாப்பிள், இந்த ஃபால்ஸையும் இந்த ஃபால்ஸையும் எடுத்து ஒரு டாப்பிள், அடுத்து இந்த ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸையும் எடுத்து ஒரு டாப்பிள், இந்த ஃபால்ஸ் இந்த ட்ரூ ஒரு டாப்பிள், இந்த ட்ரூ இந்த ட்ரூ ஒரு டாப்பிள். இதுதான் ஜிப். அதைத்தான் இங்கே நாம் செய்திருக்கிறோம். மிக எளிமையானது. மாற்றிய பிறகு and செய். இதையும் இதையும் எடுத்து and. True true and is true. False and true is false. False and false is false. False and false is false. False and true is false. True and true is true. அதைத்தான் இங்கே செய்திருக்கிறேன். அந்த and எங்கே செய்திருக்கிறது? இதோ L1 இருந்து வருகின்ற கான்ஸ்டன்ஸை எடுத்து L2 சேர்த்து L3 உருவாக்கி அந்த L3 இருந்து ஒரு பேரை எடுக்க வேண்டும். இதோ டேக் எ பேர் ஃப்ரம் L3 x, y போட்டு x-ஐயும் y-யும் and செய்து L4 போடு. L4 is initially empty. இது ஏற்கனவே நாம் உருவாக்கி விட்டது. இவையெல்லாம் இப்போ தயாராக இருக்கின்றன. ஆனால் எவ்வாறு இங்கே வந்தது என்று இங்கே பார்க்கலாம். How do we get a random list? இதோ get random integer list என்பது ஒரு செயற்கூறு. அது m-ஐ கொடுத்தால், m என்பது size of the list. m-ஐ கொடுத்தால் உங்களுக்கு m எண்கள் கொண்ட ஒரு லிஸ்ட் கிடைக்கும். m என்பது 10 ஆக இருந்தால் 10 எண்கள் கொண்ட ஒரு லிஸ்ட் கிடைக்கும். அது எப்படி? இதோ for loop-ஐ பயன்படுத்தி for I in the range m ஒரு random integer உருவாக்கு 0 to 100. அதை L-இல் போடு. திருப்பி போ. இன்னொரு ரேண்டம் இன்டிஜர் உருவாக்கு, L-இல் போடு. இப்படியே m முறைகள் பட வேண்டும். This goes from 0 to m-1. அதாவது m முறைகள், m தடவைகள் நடக்கும். நடந்த பிறகு எல்லாம் முடிந்த பிறகு ரிட்டர்ன். எனவே
நீங்கள் இங்கே அதை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு ரேண்டம் லிஸ்ட் கிடைக்கும். அது போலவே இன்னொரு முறை கூப்பிடும் பொழுது இன்னொரு ரேண்டம் லிஸ்ட் கிடைக்கும். இரண்டுமே ஒரே நீளம் கொண்டது. Then you zip. இதை zip செய்து இங்கே கொண்டு வந்தால் அந்த zipல இருந்து ஒரு take a pair out. இதோ பாருங்க, தான் zip செய்து அதுல இருந்து take from L3 a pair out, split the pair into x, y. x, பிரித்தல் என்ன வரும்? x இல் true வரும், y இல் true வரும். எடுத்துக்காட்டாக இந்த பேராக இருந்தால் x இல் false வரும், y இல் true வரும். எனவே எதுவாக இருந்தாலும் x இல் ஒன்று வரும், y இல் ஒன்று வரும். அதை AND செய்ய வேண்டும். ட்ரூ ஆக இருந்தால் AND செய்தால் நமக்கு true வரும். அதை AND செய்து L4 இல் போடு. L4 is initially empty. இப்படி ஒன்றாக செய்து முடித்து விட்டால் நமக்கு L4 is ready. எனவே L1 ஐ பிரிண்ட் செய், L2 ஐ பிரிண்ட் செய், L3 ஐ பிரிண்ட் செய், பிறகு L4 ஐ பிரிண்ட் செய். அடுத்து நீங்கள் லிஸ்ட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்? நீங்கள் ஒப்பீடு செய்யலாம். எண்களை ஒப்பிடுவது போலவே லிஸ்ட்டுகளையும் ஒப்பிடலாம். இதை பாருங்கள், இதை நான் ஒப்பிட்டிருக்கிறேன். 1,2 இங்கே 1,2 இரண்டும் சமமா என்று கேட்டிருக்கிறேன். ஆமாம், இரண்டும் சமம் என்று வந்திருக்கின்றது. 1,2 1,3 இதில் எது சிறியது என்று கேட்டிருக்கிறேன். 1,2 இந்த லிஸ்ட் சிறியது என்று சொல்லுகின்றது. எதை வைத்து சொல்லுகின்றது? டிக்ஷனரி ஆர்டர். இது இதை விட சிறிதா? இல்லை, இரண்டும் சமம், எனவே சிறிது இல்லை. 2 3 விட சிறியதா? ஆமாம், 2 3 விட சிறியது, எனவே ட்ரூ. இதை பாருங்கள், 1 3 1 2 1 1 சிறியது இல்லை. இது 3 2 2 விட சிறியது இல்லை, எனவே it is false. இது 1,3 is less than or equal to 1,2 இல்லை, ஏனென்றால் 1 1 சமம், 3 2 3 சிறியது இல்லை, எனவே it is false. 1,2 is less than or equal to 1,2 ஆமாம், இது சிறியது இல்லை, ஆனால் ரெண்டுமே சமம். எனவே அகர முதலில் எவ்வாறு செய்வார்களோ அதுபோல இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யலாம்? ஒரு சிறு அப்ளிகேஷன் எழுதியிருக்கிறேன், சிறு நிரல். செக் இஃப் a list is ordered or not. இதை பாருங்கள், ஒரு சிறு செயற்கூறு. இது என்ன செய்கின்றது? ஒரு லிஸ்டை எடுத்துக்கொண்டு அது ஆர்டர்டா அல்லது ஏறு வரிசையில் இருக்கின்றதா இல்லையா என்று சொல்லுகின்றது. எடுத்துக்காட்டாக L1 ஆர்டர்டு L1, இது ஏறு வரிசையில் இருக்கிறதா? எஸ், ஏறு வரிசையில் இருக்கிறது, ஏனென்றால் 1 2 3. L4 ஏறு வரிசையில் இருக்கின்றதா? L4 ஏறு வரிசையில் இருக்கின்றது. L ஏறு வரிசையில் இருக்கின்றதா? L இல் என்ன இருக்கின்றது? L1 இருக்கின்றது, L2 இருக்கின்றது, L3 இருக்கின்றது, L4 இருக்கின்றது, L5 இருக்கின்றது. இவையெல்லாம் லிஸ்ட். எனவே L is a list of list. அப்போ இது ஏறு வரிசையில் இருக்கின்றதா என்று பார்ப்பதற்கு இந்த லிஸ்டுகளை நாம் ஒப்பிட வேண்டும். அதாவது L1 is less than L2 என்று கேட்போம். 1 is less than 3, that's okay. 2 இல்லை. எனவே இங்கே பார்த்தீர்களானால் இந்த list is not in ascending order, false என்று வந்திருக்கின்றது. சரி, இது எவ்வாறு செய்வது? ஒரு லிஸ்ட் கொடுத்த பிறகு ஒன்றாக எடு. அந்த லிஸ்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கின்றன? len L இருக்கின்றது. அதாவது இப்போ L1 என்றால் இதில் 3 உறுப்புகள், 3 எலிமெண்ட்ஸ் இருக்கின்றன, 3 எண்கள் இருக்கின்றன. அதிலிருந்து ஒன்றை கழித்து நீங்கள் ரேஞ்ச் எடுக்க வேண்டும். ஏன் கழிக்க வேண்டும்? இது 3 என்று வைத்துக் கொள்வோம். அப்போ இதனுடைய நீளம் என்ன? 3. எனவே 3 - 1 என்ன? 2. ஸோ 0 to 2. அப்போ என்ன வரும்? நமக்கு 0,1 ரேஞ்சில் வரும். அப்போ இந்த லூப் 2 தடவை போகும். 0க்கு 1 தடவை, 1க்கு 1 தடவை, 0 1. 0 என்று சொல்லும் பொழுது L0 is greater than L1 என்று கேட்க வேண்டும். ஸோ இஸ் L0 greater than L1? எஸ். இது இதை விட பெரிதா? இல்லை. எனவே அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகும். ஐனுடைய மதிப்பு என்ன ஆகும்? அப்பொழுது 1 ஆகும். அப்போ L1 greater than L2 என்றாகும். அதற்காகத்தான் இங்கே L - 1 போடப்பட்டிருக்கின்றது. இதை ஒன்றாக இது இதோட ஒப்பிட வேண்டும், இதை இதோடு ஒப்பிட வேண்டும், இதை இதோடு ஒப்பிட வேண்டும், இதை ஒப்பிட்டால் உங்களுக்கு கடைசியில் ஃபால்ஸ் என்று வரும். எனவே இந்த அப்ளிகேஷன் என்ன செய்கின்றது? ஒரு லிஸ்டை எடுத்துக்கொண்டு அது ஆர்டர்டா என்று பார்க்கின்றது. அந்த லிஸ்டுக்குள் லிஸ்ட் இருந்தாலும், இதோ இந்த எடுத்துக்காட்டு போல இருந்தாலும், இந்த லிஸ்டுகள் அவற்றை ஒப்பிடும்பொழுது இவை ஏறு வரிசையில் இருக்கின்றனவா, இந்த லிஸ்டில் இவை ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளனவா என்றும் இது பார்க்கும். ஒரு எளிய ப்ரோக்ராம். அடுத்து மெம்பர்ஷிப். இது பலமுறை பார்த்திருக்கிறோம், இருந்தாலும் எடுத்துக்காட்டு ஃபார் கம்ப்ளீட்னஸ் என்று சொல்வார்கள். இன் என்றால் என்ன? இன் என்பது இது இதில் இருக்கிறதா என்று சொல்லும். இது ட்ரூ என்று போட்டிருக்கிறது, ஏனென்றால் 3 இங்கே இருக்கின்றது. 3 நாட் இன் 1 2 3 4 என்பது ஃபால்ஸ், ஏனென்றால் 3 இங்கே இருக்கிறது. எனவே நாட் இன் என்பது ஃபால்ஸ். இஸ் 3 இன் 1 2 3 4 5? எஸ், 3 என்கின்ற சரம் இந்த சரத்தில் இருக்கின்றது.
3 in 1 2 3 4 இது 3 என்பது ஒரு இன்டிஜர் முழு எண், இது ஒரு சரம், இது இங்கே இல்லை. ஆனால் என்ன நமக்கு பிழை வந்திருக்கிறது? The left operand must be a string அப்படின்னு கேட்டிருக்கிறது. எனவே 3 என்பது இதில் இல்லை, இருந்தாலும் நமக்கு பிழை வந்திருக்கின்றது. ஃபால்ஸ் என்பதற்கு பதிலாக பிழை வந்திருக்கின்றது. ஏனென்றால் இது எண்ணாக இருக்கின்றது, இது ஸ்ட்ரிங்காக இருக்கின்றது, சரமாக இருக்கின்றது. எனவே தான் பிரச்சனை. இரண்டுமே ஒன்றாக இருக்க வேண்டும். இது எண்ணாக இருந்தால் இதுவும் எண்ணாக இருக்க வேண்டும், இது சரமாக இருந்தால் இதுவும் சரமாக இருக்க வேண்டும். இதில் ஒன்று எண்ணாக இருக்கின்றது, ஒன்று சரமாக இருக்கின்றது. எனவே இட்ஸ் an error. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது? இன் என்றால் என்ன, நாட் இன் என்றால் என்ன, எப்படி பயன்படுத்துவது என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். சரி, இவற்றை வைத்துக்கொண்டு ஒரு சிறு நிரல் உங்கள் புத்தகத்தில் பக்கம் 150. இது என்ன? பிரிக்ஸின் உறுப்பு நாடுகளின் லிஸ்டை வரையறை செய்து உள்ளீடு செய்யப்படும் நாடு பிரிக்ஸின் உறுப்பா அல்லது இல்லையா என்பதை பரிசோதிக்கும் நிரல். அப்படி என்றால் என்ன? பிரிக்ஸ் கண்ட்ரிகள் நாடுகள் இவை: இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா, பிரேசில். இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறேன் அடுத்த பக்கத்தில். இருந்தாலும் உங்கள் புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று முதலில் பார்த்து விடுவோம். கண்ட்ரி என்ற லிஸ்டில் இவையெல்லாம் இருக்கின்றன. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாட்டினுடைய பெயரை எடுத்துக்கொண்டு அது இதில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதான் செய்கிறார்கள் பாருங்கள். என்டர் தி நேம் ஆஃப் எ கண்ட்ரி. இதோ என்டர் தி நேம் ஆஃப் எ கண்ட்ரி. நான் இந்தியா என்று அடிக்கிறேன். உடனே அது என்ன செய்கின்றது? பிரிண்ட் வெளியீடு என்று அடித்துவிட்டு இதோ இஃப் இஸ் மெம்பர், நான் அடித்த இந்தியா இஸ் மெம்பர் என்ற மாறியில் இருக்கின்றது. இப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு அது கண்ட்ரி என்ற லிஸ்டில் பட்டியலில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எப்படி பார்ப்பது? இன் என்கின்ற செயற்குறியை பயன்படுத்தி, அதாவது ஆபரேட்டரை பயன்படுத்தி அது சோதனை செய்கின்றது. இஃப் இஸ் மெம்பர், அதாவது இஸ் இந்தியா இன் திஸ் லிஸ்ட், இருந்தால் எஸ் என்று அடிக்கும், இல்லை என்றால் இல்லை என்று அடிக்கும். இந்தியா என்பது இதில் இருக்கிறது. எனவே இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் என்று அடிக்கின்றது. இதை நாம் திருப்பி ஓட்டுவோம். திருப்பி ஓட்டினால் அதே கேள்வி கேட்கிறது. என்டர் தி நேம் ஆஃப் த கண்ட்ரி என்று கேட்க நான் ஜப்பான் என்று அடித்திருக்கிறேன். உடனே அது வெளியீடு இஸ் ஜப்பான் அண்ட் கண்ட்ரி இல்லை. எனவே இது எல்ஸுக்கு வரும். பிரிண்ட் ஜப்பான் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அடித்து விட்டுக்கிறது. இந்த நிரலை மீண்டும் ஓட்டுவோம். மீண்டும் ஓட்டினால் என்டர் தி நேம் ஆஃப் த கண்ட்ரி இந்தியா என்று அடித்திருக்கிறேன். உடனே வெளியீடு என்ன? இந்தியா இருக்கிறதா பார்க்கும். இந்தியா இங்கே இல்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் இங்கே இந்தியா என்பது எல்லாம் பெரிய எழுத்துக்கள், கேபிட்டல் லெட்டர்ஸ், அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். எனவே இல்லை. எனவே அது இந்தியா இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் என்று அடிக்கும். இங்கே இந்த இந்தியா பிரிக்ஸில் இருக்கிறது, இங்கே இந்த இந்தியா பிரிக்ஸில் இல்லை. ஏனென்றால் இது பெரிய எழுத்துக்கள். இது சரியாக எழுதப்பட்டுள்ளது. மிக எளிய நிரல். இதில் எவ்வாறு ஒரு லிஸ்டை வைத்துக்கொண்டு, ஒரு லிஸ்டின் மெம்பரை வைத்துக்கொண்டு இன் ஆபரேட்டரை பயன்படுத்தி அந்த சரம் அந்த லிஸ்டில் இருக்கிறதா என்று பார்ப்பது எப்படி என்று காட்டுகின்றது இந்த சிறு நிரல். இதை நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறேன். இங்கே செயற்குறிகள் எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, நான் ஒரு ஃபங்க்ஷனை போட்டிருக்கிறேன். அதான் நான் செய்த முதல் மாற்றம். அப்புறம் இந்த பிரிக்ஸை கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கிறேன். முதலில் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான். நான் இத்துடன் ஒரு சில நாடுகளை சேர்த்திருக்கிறேன். இவையெல்லாம் பிரிக்ஸில் உள்ளவை. வழக்கம் போல இங்கே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இதை பாருங்கள். என்டர் a sequence of countries separated by a single space. உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நிரலில் ஒரே ஒரு நாட்டினுடைய பெயரை மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்கிறது. நான் இங்கே பல நாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். USA, சைனா, தமிழ்நாடு, ரஷ்யா, எபிசிரியா, உசிலம்பட்டு, ஈத்தியோப்பியா என்ற பல நாடுகள். ஆனால் 2 நாடுகளுக்குடைய ஒரு இடைவெளியாவது வேண்டும். இதோ ஒரு இடைவெளி இருக்கின்றது இங்கே. அதனால தான் இங்கே தமிழ்நாடுக்கு இடையில் இங்கே ஒரு அடிக்கீறு அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கிறேன். அதுதான் இங்கே சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. Enter a sequence of countries separated by a single space என்று சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே அடித்த பிறகு என்ன செய்கிறது? ஒன்றாக எடுத்து அது இருக்கிறதா இல்லையா என்று போட்டிருக்கின்றது. USA ஃபால்ஸ், USA கிடையாது இதில். அடுத்து என்ன? சைனா, சைனா ட்ரூ இருக்கிறது. தமிழ்நாடு இல்லை. ரஷ்யா ட்ரூ. இங்கே ஒரு ABCDFG ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் அடித்திருக்கிறேன். ABCDFG ஃபால்ஸ். உசிலம்பட்டு ஃபால்ஸ் ஆப்வியஸ்லி. ஈத்தியோப்பியா ட்ரூ, ஏன்னா ஈத்தியோப்பியா இங்கே இருக்கிறது. சரி, இது எவ்வாறு செய்வது? Enter a sequence of countries separated by single space என்று அடித்துவிட்டு இதோ நான் இதை அடித்திருக்கிறேன். அதை அப்படியே படித்து str1 போட்டுக்கொள்ள வேண்டியது. So this is a long string. அப்போ நான் என்ன பண்ணுவேன்?
அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கொண்டு யூ ஸ்பிளிட் ஆர் ஸ்பிளிட் என்கின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு ஸ்ட்ரிங்கில். அதை பயன்படுத்தினால் ஸ்பிளிட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எம்டி ஸ்பேஸ், இதோ பாருங்கள் ஒரே ஒரு இடைவெளி, அதை வைத்துக்கொண்டு இதை பிரிக்கும். பிரித்தால் நமக்கு என்ன வரும்? USA வரும், சைனா வரும், தமிழ்நாடு வரும், ரஷ்யா, இவையெல்லாம் தனித்தனியாக எல்லில் வரும். ஸோ எல் வில் பி லிஸ்ட் ஆஃப் திஸ். இது ஒரு நீளமான சரம், இந்த சரத்தை ஒரு லிஸ்டாக மாற்றும். அதுதான் ஆர் ஸ்பிளிட் செய்கின்ற வேலை. ஸோ எல் வில் பி a லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல இருந்து ஒன்றை ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்து செக் வெதர் சி இஸ் இன் பிரிக்ஸ். எப்படி செக் பண்ணுகிறது? கால் செக் மெம்பர்ஷிப். இங்கே வந்த பிறகு அதற்கு ஒரு சிஐ கொடு. சி என்பது ஒரு ஸ்ட்ரிங், USA எடுத்துக்காட்டாக. செக் வெதர் தட் கண்ட்ரி, சி என்பது கண்ட்ரியில் போகும். இப்போ சி என்பது USA என்றால் USA இங்கே போகும். செக் இஃப் USA இன் பிரிக்ஸ். இதுதான் பிரிக்ஸ், இங்கே கிடையாது. எனவே ரிட்டர்ன் ஃபால்ஸ் இல்லையா? அடுத்து சைனா இங்கே எடுப்போம். சைனாவை இங்கே போட்டால் என்ன வரும்? சைனா இன் பிரிக்ஸ், எஸ் சைனா இன் பிரிக்ஸ், ட்ரூ என்று வரும். எனவே எது வருகின்றதோ அதை பிரிண்ட் செய்து விட வேண்டும். ஸோ USA பிரிண்ட் USA கோலன் ஃபால்ஸ். சைனா, அடுத்து சைனாவை எடுத்தால் சைனா கோலன் ட்ரூ என்று ஒன்றாக அடித்துவிடும். அடித்துவிட்டு இந்த லூப் முடிந்துவிடும். மிக எளிய ப்ரோக்ராம். உங்கள் புத்தகத்தில் கொஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கிறேன். இது உங்கள் புத்தகத்தில் பக்கம் 151.